Data abstraction. Data abstraction means hiding unwanted and irrelevant details from the user. The user can access the data which is necessary, but the user won't be able to see how the data is stored or what data is stored. இப்போ நம்ம டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்குறோம். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன? ஒரு யூசருக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அதை மட்டுமே நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறோம். தேவையில்லாத டீட்டெயில்ஸ் எதையுமே நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணுறதில்ல. அதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ நம்ம ஒரு மார்க்கெட் போகிறோம், ஒரு வெஜிடபிளோ ஒரு ஃப்ரூட்டோ வாங்குகிறோன்னா நம்ம என்ன பார்ப்போம்? என்ன ஃப்ரூட் வாங்குகிறோம், அதோடைய கலர், அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லை நல்லா இருக்கா இல்லை வீணாக போயிடுச்சான்னு பார்ப்போமே தவிர அது எங்கேருந்து வருது, யார் கல்டிவேட் பண்ணுறா, எவ்வளோ நாள் ஆச்சு அது வர்றதுக்கு, எந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்துச்சு, அப்புறம் வந்து அது வந்து ஆர்கானிக்காக பண்ணியிருக்கோமா இல்லை பெஸ்டிசைட்ஸ் போட்டிருக்காங்களான்னு. சில பேர் வந்து நம்ம ஆர்கானிக்காக இல்லை பெஸ்டிசைட் போட்டுறோமான்னு பார்ப்போம். மற்றபடி நான் சொன்ன மற்ற ஃபேக்டர்ஸ் யாருமே கன்சிடர் பண்ணுறது இல்லை இல்லையா? எவ்வளோ நாள் ஆச்சு, எந்த டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி எதுவுமே கன்சிடர் பண்ணுறதில்ல. நம்ம போனது வந்து ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ பர்ச்சேஸ் பண்ண, நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ இருந்தால் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடுறோம். ஸோ இதை கூட டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எனக்கு தேவை அங்கே வந்து ஃப்ரூட்டோ வெஜிடபிளையோ பர்ச்சேஸ் பண்ணுறது, அதை மட்டும் நான் கன்சிடர் பண்ணேன். irrelevant டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஹைட் ஆகுது. ஸோ அதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏடிஎம் கூட சொல்லலாம். இப்போ நான் ஏடிஎம்க்கு போகிறேன். ஏடிஎம்க்கு போனோன்னா என்னுடைய கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு பின் நம்பர் என்டர் பண்ணுறேன். கரண்ட் ஆர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டானு என்டர் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அமௌண்ட்டை நான் டைப் பண்ணுறேன். ஏடிஎம் மிஷின் வந்து வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அது வந்து நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டை டிஸ்பேச் பண்ணிவிடுது. இப்போது ஆனால் ஏடிஎம்மில் மிஷின்குள்ளே என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ நான் பின்னை போட்டோன்னா அதை எப்படி நம்ம பின்னை இன்புட்டை வந்து எப்படி அதை ஃபெச் பண்ணுது, எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணுது, எப்படி நம்மளுடைய கேஷ் வந்து கரெக்டாக இதை டிஸ்பென்ஸ் பண்ணுது. அதே மாதிரி நம்மக்கிட்ட இப்போ நம்ம ஒரு 2000 பணம் கேட்குறேன் அப்படின்னா அது என்னோடய கேஷ் 2000 கொடுத்துடுது. அதே மாதிரி அந்த 2000 என்னோடய அக்கௌண்ட்லேருந்து அது மைனஸ் பண்ணுது. எப்படி இது கனெக்ட் ஆகுது? இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை நான் அமௌண்ட்டை அதுக்கிட்ட வந்து கொடுத்துருக்கேன், ஏடிஎம்கிட்ட எவ்வளோ வேணும்னு அது எனக்கு டிஸ்பென்ஸ் பண்ணுது. இதுதான். ஸோ இதுதான் ஒரு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனுக்கான ஒரு சூட்டபிளான எக்ஸாம்பிள். இப்போ நம்ம லெவல்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். லெவல்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸில் மொத்தம் 3 லெவல் இருக்குது. ஃபிசிக்கல் லெவல் அதுதான் லோவஸ்ட் லெவல், லாஜிக்கல் லெவல் வந்து இன்டர்மீடியட் லெவல், வியூ லெவல் தான் ஹையஸ்ட் லெவல். இப்போ இதெல்லாமே டேட்டா பேஸில் கனெக்டடாக இருக்குது. டேட்டா பேஸ் தான் இதுக்கெல்லாம் பிரெயின். ஓகேவா? இப்போ ஃபிசிக்கல் லெவல்னால் என்னென்னு பார்ப்போம். ஃபிசிக்கல் லெவல்னால் என்னென்னா டேட்டா வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, டேட்டா பேஸில் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு, என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு நம்ம இந்த டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் தான் ஃபிசிக்கல் லெவலில் வரும். ஸோ டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இதெல்லாம் பார்த்துப்பார். டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னால் யாருன்னா அவரை ஸ்பெஷலாக வந்து ஹையர் பண்ணுவாங்க இந்த டேட்டா பேஸை பார்த்துக்கிறதுக்காக. டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்புறம் வந்து அப்ளிகேஷனோட லோடுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா பேஸை ஸ்கேல் பண்ணுறது. அதாவது நிறைய யூசர்ஸ் வந்தால் டேட்டா பேஸ் தாங்குமா? இப்போ ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கோம், ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன் வச்சுருக்கோம். ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து நம்மளுக்கு அந்த மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த சைட்டை விசிட் பண்ணுவாங்க, நிறைய ஆர்டர்ஸ் பண்ணுவாங்க. இதே நார்மல் டேஸில் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா பேஸ் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கெலாம் ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து அவங்க ஹையர் பண்ணுவாங்க, ஆர்கனைசேஷன்ஸ். அவர் பேர் தான் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ரெண்டாவது லெவல், அதாவது இன்டர்மீடியட் லெவல் வந்து லாஜிக்கல் லெவல். லாஜிக்கல் லெவலில் என்னென்னா இது வந்து ஒரு கான்செப்சுவல் வியூ தான். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்செப்சுவல் நீங்கள் ஒரு லாஜிக்கல் ரிலேஷனாக தான் பார்க்கணும். இது நீங்கள் ஃபிசிக்கலாக விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஸோ டேட்டா பேஸ்னால் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், டேட்டா பேஸ்னால் கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ். ஒரு டேட்டா பேஸில் ஒரு 10 டேபிள் இருக்கலாம், 2 டேபிள் இருக்கலாம், 3 டேபிள் இருக்கலாம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் தான் டேட்டா பேஸ். இப்போ 2 டேபிள் எப்படி ரிலேட் ஆகிருக்கு அதெல்லாம் தான் லாஜிக்கல் லெவலில் நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு டேபிள் இருக்குது, மார்க்குன்னு ஒரு டேபிள் இருக்குது. இப்போ இந்த 2 டேபிளும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு? இப்போ ஒரு ரமேஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் நேமை நான் எடுத்தேன்னா எப்படி அவரோட கரஸ்பாண்டிங்கான மார்க் அந்த மார்க் டேபிள்லேருந்து நான் எப்படி எடுக்க முடியும்? அதெல்லாம் தான் அந்த லாஜிக்கல் வியூவில் வரும். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து ரமேஷோட ரோல் நம்பர் 10ன்னு வச்சுப்போமே. இதே ரோல் நம்பரை நான் மார்க் டேபிளையும் 10ங்கிற ரோல் நம்பர் இருக்கிறவங்களோட மார்க்கு கொடுத்துருப்பேன். ஆனால் அந்த மார்க்ஸ் டேபிளில் வந்து நான் ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்காது, அவங்க ரோல் நம்பர் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும், ஸ்டூடெண்ட் டேபிள் மார்க் டேபிளோட எப்படி ரிலேட் ஆகி எப்படி கனெக்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் ரோல் நம்பர் உள்ள இந்த பர்டிகுலர் ரமேஷோட மார்க்கை எப்படி அதை ஃபெச் பண்ணுது, அதெல்லாம் தான் இந்த லாஜிக்கல் லெவலில் வரும். லாஜிக்கல் லெவலில் யூஸ்வலாக யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணக்கூடிய டெவலப்பர்ஸ், கோடர்ஸ், இவங்க தான் வந்து லாஜிக்கல் லெவலில் ஒர்க் பண்ணுவாங்க. மற்றபடி எண்ட் யூசர்ஸ் யாருமே இந்த லாஜிக்கல் லெவலில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க.
அடுத்தது வியூ லெவல் தான் எண்ட் யூசர்ஸ் பார்க்குறது. இப்போ நான் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, அதில் எனக்கு சில டேட்டாலாம் வருது இல்லை, நான் டக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் சில டேட்டாலாம் வந்து ஃப்ரண்ட் எண்டில் வரும். ஸோ அதெல்லாம் தான் வியூ லெவல். எண்ட் யூசர்ஸ் தான் யூஸ்வலாக வியூ லெவலில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறேன், இல்லை நேற்று ஃபில் பண்ணிவிட்டு நேற்று சேவ் கொடுத்துருப்பேன், இன்றைக்கி அதை கண்டினியூ பண்ணுறேன்னா இன்றைக்கி ஓப்பன் பண்ணால் என்னோடய லேட்டஸ்ட்டு டேட்டா மட்டும் வரும். ஆனால் இது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது நேற்று ஸ்டோர் பண்ண என்னுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் கரெக்டாக ஃப்ரண்ட் எண்டில் டிஸ்பிளே ஆகும். இதுதான் வியூ லெவல். தேங்க்யூ.